எம்எம்டிஆர் அப்படிங்கிற ஒரு பில் லோக்சபாவில் பாஸ் ஆகிருக்கு. அப்படி பாஸ் ஆனதுனால மைனிங் செக்டாரில் இருக்க ஸ்டாக்ஸ் எல்லாம் ரொம்ப சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ண ஆரம்பிச்சிருக்கு. இந்த ரேலி எவ்வளோ நாளைக்கு கண்டினியூ ஆகும், இந்த எம்எம்டிஆர் பில் அப்படிங்கிறது என்ன, இது எதுக்காக பாஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் சேர்த்து இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபினான்ஸ் எக்யூரா பார்த்துக்கிட்டு இருக்க வருங்கால கோடீஸ்வரர்கள் இவருக்கும் வணக்கம். இது முழுக்க முழுக்க எஜுகேஷனல் பர்பஸுக்காகவும் இன்ஃபர்மேட்டிவ் பர்பஸுக்காக மட்டும்தான். இதில் சஜஷனோ அட்வைஸோ கொடுக்க போகிறது இல்லை. அதனால் மென்ஷன் பண்ண போகிற ஸ்டாக்ஸில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரிஞ்ச ஒரு செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசரை கன்சல்ட் பண்ணிக்கிட்டு நீங்களும் நல்லா ஓன் ரிசர்ச் பண்ணிட்டு அதுக்கப்புறமா இன்வெஸ்ட் பண்ணுங்கள். அடுத்த முக்கியமான விஷயம், உங்களுக்கு இது வரைக்கும் டேர்ம் லைஃப் இன்சூரன்ஸ் இல்லை ஹெல்த் இன்சூரன்ஸ் அப்படின்னா டோன்ட் வரி, இந்த ஸ்க்ரீனில் திரு நம்பருக்கு உங்கள் டீட்டெயிலை வாட்ஸ்அப் பண்ணுங்கள். எங்கள் டீம் அதை உங்களுக்கு சிறப்பாக செஞ்சு கொடுப்பாங்க. இந்த எம்எம்டிஆர் பில் அப்படிங்கிற ஒன்று பாஸ் ஆன உடனே மைனிங் சம்மந்தப்பட்டிருக்கக்கூடிய ஸ்டாக்ஸ் எல்லாம் கொஞ்சம் நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ண ஆரம்பிச்சிருக்கு. இந்த ரேலி அப்படியே போகுமா அப்படின்னு நம்ம எதிர்பார்க்க வேண்டியிருக்கு. மெட்டல் இண்டெக்ஸ், நிஃப்டியுடைய மெட்டல் இண்டெக்ஸ் பார்த்தீங்கன்னா ரீசெண்டான அப்ரிசியேஷனில் இருக்குது. இந்த மைனிங் ஸ்டாக்ஸ் அப்படிங்கிறதுக்காக தனியாக ஒரு இண்டெக்ஸ் இல்லை, மெட்டல் இண்டெக்ஸ்குள்ள தான் மைனிங் ஸ்டாக்கையும் உள்ள வச்சிருக்காங்க. அதை பேஸ் பண்ணி இதுவும் கொஞ்சம் பெர்ஃபார்ம் பண்ண ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போ நிஃப்டி மெட்டல் இண்டெக்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் வந்து அயர்ன் அண்ட் ஸ்டீல் 44.35% இருக்குது, வெயிட்டேஜ் இருக்குது. இதில் அலுமினியம் மட்டுமே 21% இருக்குது. ட்ரேடிங் மினரல்ஸ் 10% மேலே இருக்குது. இண்டஸ்ட்ரியல் மினரல் 6% மேலே இருக்குது. அயர்ன் அண்ட் ஸ்டீல் ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா 6% மேலே இருக்குது. அதுக்கப்புறம் டைவர்சிஃபைடு மெட்டல் ஒரு 5% மேலே கொடுத்துருக்காங்க. சிங்குக்கு 3% மேலேயும் காப்பருக்கு நியர்லி 2% கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம அந்த எம்எம்டிஆர் அப்படிங்கிறது என்னங்கிறத பார்த்துடலாம். அதை பார்த்துட்டோம்னா இதுக்குள்ளே என்னென்ன விஷயங்கள் இருக்குங்கிறது உங்களுக்கு தெரிய வரும். எம்எம்டிஆர் அப்படின்னா மைன்ஸ் அண்ட் மினரல் டெவலப்மெண்ட் அண்ட் ரெகுலேஷன் ஆக்ட் 1957 1957 கொண்டு வரப்பட்ட மைனிங் அண்ட் மினரலுக்கான சட்டம் தான் இது. இந்த சட்டத்தில் சில திருத்தங்களை இப்போ கொண்டு வந்திருக்காங்க. அந்த திருத்தங்கள் கொண்டு வந்ததுனால அது சம்மந்தப்பட்ட பில் ஒன்று லோக்சபாவில் பாஸ் ஆகிருக்கிறதுனால இது மிகப்பெரிய சப்போர்ட்டிவாக இந்த மைனிங் இண்டஸ்ட்ரிக்கு இருக்க போகுது, மைனிங் கம்பெனிஸ்க்கு இருக்க போகுது அப்படிங்கிற சைன் வெளியே தெரிய ஆரம்பிச்சிருக்கு. அதனால நிறைய பேர் போயிட்டு மைனிங் ஸ்டாக்கை வாங்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ அந்த ரேலிங்கிறது ஸ்டார்ட் ஆகிருக்கு. இந்த மைனிங் ஆக்டில் என்னென்ன சேஞ்சஸ் நடந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும்னா அதுக்கு முன்னாடி என்ன இருந்துச்சுங்கிறது தெரியணும் இல்லையா? ஸோ இந்த மைனிங் ஆக்ட் வந்து என்ன சொல்லுது, இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய மாநிலங்களில் எந்த இடத்துல என்ன மினரல்ஸ் கிடைக்குதோ, என்ன பொருள் கிடைக்குதோ அதை மைனிங் பண்ணுறதுக்கான அத்தாரிட்டிங்கிறது சென்ட்ரல் கவர்மெண்ட்டே இருக்குது. ஆனால் அதுக்கு ஸ்டேட் கவர்மெண்ட்டும் சில ரெகுலேஷனை வந்து ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி அந்த ஆக்டில் சொல்லப்பட்டிருக்கு. இப்போ அதில் தான் சில மாற்றங்களை கொண்டு வந்திருக்காங்க. முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்தியாவில் இருக்க ஏதோ ஒரு மாநிலத்தில் ஒரு மினரல் கிடைக்குது, பாக்சைட் கிடைக்குது, டைட்டானியம் கிடைக்குது, இல்லை வந்து கோல் கிடைக்குது அப்படின்னு வச்சிங்களேன். அதை மைனிங் பண்ணி எடுக்கும் பொழுது அந்த சம்மந்தப்பட்ட மாநில அரசு இருக்கு இல்லையா, அந்த மாநில அரசுகிட்டையும் பர்மிஷன் வாங்கணும். பர்மிஷன் வாங்குறது மட்டும் இல்லாமல் மாநில அரசுக்கு அதற்காக வரியும் கட்டணும். யார் மைனிங் பண்ணுறாங்களோ, எந்த கம்பெனி பண்ணுறதோ அந்த கம்பெனி வரியும் கட்டணும். சப்போஸ் ஒரு கம்பெனி வந்து ஒரு இடத்துல மைனிங் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, மைனிங் பண்ணுறதுக்கு அவங்க வந்து வரி கட்டலை, அதன் மூலமாக நிறைய லாபத்தை அந்த கம்பெனி பார்த்துருக்காங்க, வருமானம் ஈட்டுருக்காங்க அப்படின்னா ரெட்ராஸ்பெக்டிவ் எஃபெக்டில், இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து இன்றைக்கி 2026 அவங்க வந்து 2020 தமிழ்நாட்டில் ஏதோ ஒரு இடத்துல மைனிங் பண்ணுறாங்கன்னு வச்சுங்களேன். அப்பையிலேருந்து அவங்க மைனிங் பண்ணுறதை தமிழ்நாடு கவர்மெண்ட் கவனிக்காமல் இருந்துட்டு இன்றைக்கி திடீர்னு போய் பார்த்து, நீ 2020 வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கல, அப்பையிலேருந்து இதுக்கு வந்து எக்ஸ்ட்ராவாக நீ ஒரு வரி கட்டுமே, அதை கட்டலையே, உனக்கு நான் திருப்ப வரி போடுறோம், அதை கட்டிட்டு தான் நீ இங்கேருந்து கிளம்ப முடியும் அப்படின்னு ரூல்ஸை போட்டு அந்த வரியை கலெக்ட் பண்ணலாம். அதுக்கு பிறகு தான் ரெட்ராஸ்பெக்டிவ் டேக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரியும் கலெக்ட் பண்ணலாம். இப்படியெல்லாம் வந்து அந்த சட்டத்தில் இடம் இருந்துச்சு. இது எல்லாத்தையுமே இப்போது கிடையாது அப்படின்னு அந்த பில்லை பாஸ் பண்ணியிருக்காங்க. அதனால தான் இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா பார்க்கப்படுது. முக்கியமான விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மைனிங் பண்ணக்கூடிய நிறுவனங்களுக்கு பெரிய ஒரு பெனிஃபிட்டை கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, என்னென்ன சேஞ்சஸ் நடந்திருக்கு அப்படிங்கிறத ஒன்றொன்னா நான் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, மைனிங் லீஸ் கேன் கவர் மல்டிபிள் மினரல் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை கொண்டு வர்றாங்க. அப்போ என்னென்னா, இப்போ ஒரு இடத்துல வந்து கோல் மைன் பண்ணுறதுக்காக கோல் இண்டியாங்கிற கம்பெனி மைனிங் ஆக்டிவிட்டி பண்ணுதுன்னு வச்சுங்களேன். அப்படி மைனிங் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது, கோல் மைனிங் பண்ணும்போது பக்கத்துலேயே பாக்சைட்டோ இல்லை வந்து ஒரு வேற ஒரு மினரல் ஏதோ ஒன்று கிடைச்சிருச்சு அப்படின்னா, லித்தியமோ ஏதோ ஒன்று கிடைச்சிருச்சுன்னு வச்சுங்களேன், அந்த லித்தியத்தையும் நாங்கள் மைனிங் பண்ணி எடுத்துக்கிறோம் அப்படிங்கிறதுக்கு புதுசாக ஒரு லீஸ் அக்ரிமெண்ட் போடணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. இதுக்கு முன்னாடி இப்படி இருந்துச்சு, இப்போ அந்த அவசியம் கிடையாது. வெட்டி எடுக்கும்போது கூட அது வருதா, அதையும் எடுத்துகிட்டு போடா அப்படின்ற மாதிரி ஃப்ரீ பண்ணி விட்டாங்க. அதனால மறுபடி போயிட்டு ஸ்டேட் கவர்மெண்ட் அப்ரூவல் வாங்கி அதுக்காக கொஞ்ச நாள் வெயிட் பண்ணி அதுக்கு எதுவும் கமிஷன் கொடுக்கணுமா அப்படிங்கிறத பார்த்து சரி கட்டி இந்த வேலையை பண்ண வேண்டியில்லை அப்படின்னு இந்த பில் வந்து சொல்லுது. அடுத்த முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, மினரல்ஸை பொறுத்த வரைக்கும் பொதுவாக
2 வகைப்படுத்துவாங்க. ஒன்று மைனர் மினரல்ஸ், இன்னொன்று மேஜர் மினரல். இந்த மைனர் மினரல் அப்படிங்கிறது என்னன்னா, சாதாரணமாக கிடைக்கக்கூடிய பில்டிங் ஸ்டோன்ஸு, கிராவல், ஆர்டினரி கிளே, அதாவது களிமண், ஆர்டினரி சாண்டு, பிரிக் எர்த், மரம், இந்த மாதிரியான மினரல்ஸ் இருக்குல்ல, இது எல்லாமே வந்து ஆர்டினரி மினரல் எல்லாமே இதில் வரும்னு பார்த்தீங்கன்னா மைனர் மினரல்ஸ்குள்ளே வந்துடும். மேஜர் மினரல்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுக்குள்ளே இந்த கிரிட்டிக்கல் மினரல்ஸ்லாம் வரும். இப்போ மேஜர் மினரல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கோல், அயன் ஓர், பாக்சைட், மேங்கனீஸ், கோல்டு, லைம்ஸ்டோன், லித்தியம், இது எல்லாமே கிரிட்டிக்கல் மினரல். ஓகேவா? இது எல்லாமே வந்து இதுக்குள்ளே வந்துடுது, மேஜர் மினரலுக்குள்ளே வந்துடுது. இப்போது இந்த மேஜர் மினரல் கேட்டகரி கீழே இருக்கக்கூடிய கிரிட்டிக்கல் மினரல்ஸான லித்தியம், கிராஃபைட், அதுக்கப்புறம் நிக்கல், கோபால்ட், கோல்டு, சில்வர், இதெல்லாம் இருக்கு இல்லையா, இந்த மாதிரியான மினரல்ஸை மைனிங் பண்ண போகிறோம், இந்த இடத்துல கண்டுபிடிச்சிருக்கோம் அப்படின்னு வரும்பொழுது அதற்கு அடிஷ்னலாக ஒரு லீஸ் அமௌண்ட்டை பே பண்ண தேவை கிடையாது அப்படின்னு இந்த சட்டம் சொல்லுது. அடுத்த முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, ஒரு கம்பெனி வந்து மினரல்ஸை ஒரு இடத்துல மைனிங் பண்ணும்பொழுது என்ன பர்பஸுக்காக அவங்க பண்ணுறாங்க அப்படிங்கிறத ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்டில் வந்து சப்மிட் பண்ணுவாங்க. அப்படி மைனிங் பண்ணும்பொழுது எக்ஸஸான மினரல் கிடைக்குது அப்படின்னா அதை இவங்களுடைய ரெக்யர்மெண்ட்டை தாண்டி வெளியில் சேல் பண்ணிக்கலாம் அப்படின்னும் இந்த மசோதா அலோவ் பண்ணுது. இதுக்கு முன்னாடி அந்த மாதிரி இல்லை, அதில் சில ரெஸ்ட்ரிக்ஷன் வச்சுருந்தாங்க. ஏன்னா நம்மளுடைய கனிம வளம் அப்படின்னு வரும்பொழுது அது ஒரு இடத்துலேருந்து எடுக்கணும் அப்படின்னா நம்மளுடைய தேவைக்காக அதை யூஸ் பண்ணிக்கணும், அதை தாண்டி அதை வந்து ரொம்ப கமர்ஷியலாக பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு அந்த வரைவு இருந்துச்சு. அதை வந்து இப்போ மாற்றிருக்கிறாங்க. அடுத்தது NMET அப்படின்னு ஒன்று இருக்குங்க. இது வந்து நேஷ்னல் மினரல் எக்ஸ்ப்ளோரேஷன் ட்ரஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த நேஷ்னல் மினரல் எக்ஸ்ப்ளோரேஷன் ட்ரஸ்ட் வந்து இப்போது அதனுடைய வேலைகளை இன்னும் கொஞ்சம் அதிகமாக பண்ணும் அப்படின்னு இதில் சொல்லப்பட்டிருக்கு. அதாவது ஒரு மைனிங் ஆக்டிவிட்டியை ஒரு கம்பெனி பண்ணுறதை தாண்டி அந்த மைனிங் ஆக்டிவிட்டிக்கு இந்த கம்பெனிக்கு சப்போர்ட் பண்ணுறது, அவங்களுடைய என் ப்ராசஸில் சப்போர்ட் பண்ணுறது, அதாவது இப்போ டொமஸ்டிக்கில் அவங்க செல் பண்ணணும் இல்லை வந்து இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டுக்கு போகணும் அப்படின்னா அதற்கான வேலைகளுக்கு அந்த என்ன ரெகுலேஷன்ஸ் எல்லாம் இருக்கோ அதெல்லாம் வந்து ஈஸ் பண்ணி கொடுக்குற மாதிரியான பல விஷயங்களை இவங்க உள்ளே வருவாங்கன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி கொண்டு வந்திருக்கிறாங்க. அண்ட் ஆல்சோ இந்த NMET என்ன பண்ணுமா, எங்கெங்கெல்லாம் வந்து மினரல் கிடைக்குது அப்படிங்கிறத இவங்க ரிசர்ச் பண்ணி இந்த ரிப்போர்ட்டை கொடுப்பாங்களாம். அந்த வேலையும் இவங்க பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா ஃபாஸ்ட்டாக இந்த எக்ஸ்ப்ளோரேஷன் நடக்கணும், நிறைய இந்த ப்ராசஸ் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக. அடுத்தது என்ன பார்த்தீங்கன்னா, இந்த மசோதாவில் சொல்லப்பட்டிருக்குது, சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒரு மினரல் எக்ஸ்சேஞ்சை கிரியேட் பண்ணுறாங்க. இப்போ வந்து IEX அப்படிங்கிறது இந்தியன் எனர்ஜி எக்ஸ்சேஞ்ச், நீங்கள் எப்போ வேணாலும் பவர் வாங்கிக்கலாம், விற்றுக்கலாம் அப்படின்னு இருக்கு இல்லையா, அந்த மாதிரி டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கக்கூடிய எங்கே என்ன மினரல் கிடைக்குது, அது எங்கேருந்து போகுது, எந்த கம்பெனி எடுக்கிறாங்க, எக்ஸ்ப்ளோர் பண்ணுறாங்க, எந்த மார்க்கெட்டில் கொடுக்குறாங்க அப்படின்னு எல்லா விஷயத்தையுமே டிரான்ஸ்பரண்ட்டாக டிஜிட்டல் முறையில் தெரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு எக்ஸ்சேஞ்சை உருவாக்க போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது டெக்னாலஜிக்கலி சேலஞ்சிங்காக இருக்கக்கூடிய ப்ராஜெக்ட்டுக்கு இவங்க வந்து ரிஃபார்ம் பண்ணுறது சப்போர்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது டீப் சீட்டட் மினரல் டெபாசிட்ஸ், இப்போ ரொம்ப பூமிக்கு அடியில் இருக்கக்கூடிய டெபாசிட்ஸ் இருக்கும் இல்லையா, மினரல் இருக்கும்ல, அதை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணி எடுக்கிறதுக்கு வந்து ரொம்ப கிரிட்டிக்கலாக இருக்கும், கஷ்டமாக இருக்கும். அந்த மாதிரியான வேலையில் ஈடுபடக்கூடிய மைனிங் கம்பெனிஸ்க்கு வந்து நிறைய ஃப்ளெக்சிபிலிட்டி கொடுப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க. நீ என்ன வேணாலும் பண்ணு, நாங்கள் வந்து கொஞ்சம் சட்டங்களாக தளர்த்துறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ பூஸ்ட் ஃபார் டீப் சீட்டட் மினரல் எக்ஸ்ப்ளோரேஷன் அப்படிங்கிறது அடுத்த முக்கியமான பாயிண்டாக இருக்குது. ஓகே, அடுத்தது என்னன்னா, இதுக்குள்ளே வந்து நிறைய ப்ரைவேட் இன்வெஸ்ட்மெண்ட் உள்ளே கொண்டு வரணும், அதுக்கப்புறம் எக்ஸ்ப்ளோரேஷனை ஆக்சலரேட் பண்ணணும், அதுக்கப்புறம் வந்து இம்போர்ட் டிபெண்ட்டாக நம்ம இருக்கவே கூடாது. நம்மக்கிட்ட என்ன இருக்கோ, என்ன வளம் இல்லை இந்த நாட்டில் அப்படின்ற மாதிரி நம்மக்கிட்ட என்ன இருக்கோ அதை வச்சு நாம பெட்டராக ஒரு பெர்ஃபார்மன்ஸை இந்த இண்டஸ்ட்ரியில் கொடுக்கணும் அப்படின்னு கவர்மெண்ட் முடிவு பண்ணி இதை கொண்டு வந்திருக்காங்க. அதுதான் ஸ்ட்ராங்கர் புஷ் ஃபார் மினரல் செக்யூரிட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த முக்கியமான 7 பாயிண்ட்ஸ் வந்து இதில் குறிப்பிடத்தகுந்த வகையில் இருக்குது. ஸோ ஓவராலாக இது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய இடத்துல வந்து இந்த மாதிரி மைனிங் ஆக்டிவிட்டியில் சில பிரச்சனைகள் இருக்குது. கவர்மெண்ட் வந்து, அதாவது ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ் இதில் இன்டர்ஃபியர் ஆகிறதுனால டேக்ஸ் எல்லாம் கேட்டு இவ்வளவு கட்டினா தான் கொடுக்க முடியும், இல்லைனா ஆக்டிவிட்டிக்கு வந்து நாங்கள் அலோவ் பண்ண மாட்டோம் அப்படின்னு அவங்க தடுக்கிறது, போராட்டம் பண்ணுறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குது. அப்படிங்கிறதுனால பெரிய அளவில் வந்து மைனிங் ஆக்டிவிட்டி நடக்க மாட்டேங்குது. ஸோ மைனிங் ஆக்டிவிட்டி நமக்கு தேவையான மினரல்ஸை வந்து நாம் தோண்டி எடுக்கும்பொழுது தான் அடுத்த கட்ட க்ரோத்துக்கு இந்தியா போக முடியும் அப்படின்னு திங்க் பண்ணுறாங்க. முக்கியமாக பார்த்தீங்கன்னா இந்த லித்தியம், அயன் மாதிரியான ஈவிக்கான விஷயங்கள்லாம் இருக்கு இல்லையா, இதுக்கு வந்து நம்ம பெரும்பாலும் அதர் கண்ட்ரிஸை, சீனா அந்த மாதிரி நாடுகளை வந்து நம்பி இருக்க வேண்டியிருக்கு, இம்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ அந்த இம்போர்ட் டிபெண்ட்டாக இல்லாமல் இந்தியாவில் இருக்கக்கூடிய வளத்தை பயன்படுத்தி நம்ம ஒரு பெரிய க்ரோத்தை அடையணும் அப்படிங்கிறது தான் இதனுடைய நோக்கமாக இருக்குது. அதுக்காக தான் இந்த சட்டங்களை வந்து தளர்த்தணும் அப்படின்னு இந்த மசோதாவை பாஸ் பண்ணியிருக்காங்க. சரி, இப்போ நெக்ஸ்ட் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போதைக்கு இந்த பில் வந்து லோக்சபாவில் பாஸ் ஆகிருக்கு. ஆனால் இது சட்டமாகிறது இன்னும் நாட்கள் எடுக்கும். இந்த மசோதா பாஸ் ஆகிருக்கல, அந்த மசோதா பற்றி அதுக்கப்புறம் ஒரு கமிட்டி போட்டு அவங்கெல்லாம் பேசி அதுக்கப்புறம் ஒரு ராஜ்யசபாவுக்கு போய் ஓவராலாக எல்லாம் நடந்து கம்ப்ளீட்டாக இது அங்கேயும் பாஸ் ஆகி சட்டமாகிருச்சு அப்படின்னா இந்த சட்டம் வந்து நடைமுறைக்கு வரும். அப்படி நடைமுறைக்கு வரும்பொழுது
இந்த விஷயங்கள் எல்லாமே உருப்படியாக நடக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் இப்படி ஒரு பில்லு பாஸ் ஆகுமா ஆகாதா அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருக்கும்போது லோக்சபாவில் பாஸ் ஆன உடனே நிறைய பேர் வந்து மைனிங் ஸ்டாக் மேலே ஒரு கண்ணு வந்துருச்சு. அதுக்கு முன்னாடியே கவனிச்சிட்டே இருந்திருப்பாங்க, கண்ணு வந்துருச்சு. அந்த அடிப்படையில் தான் இந்த நேஷனல் அலுமினியம் கம்பெனியுடைய ஸ்டாக்ஸ் எல்லாம் மேலே போயிருக்கு. அதே மாதிரி இந்த மெட்டல் இண்டெக்ஸும் கொஞ்சம் மேலே போயிருக்கு. ஓகே, இப்போ நம்ம இதை பேஸ் பண்ணி இந்த மைனிங் ஸ்டாக்ஸில் இன்வெஸ்ட் பண்ணலாமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதற்கு சில விஷயங்களை பார்க்கணும். ஃபஸ்ட்டு வந்து ஃபண்டமெண்டல் அப்படிங்கிறத தாண்டி இந்த மைனிங் அப்படிங்கிறது பொதுவாக சைக்ளிக்கல் இண்டஸ்ட்ரி தான். ஒரு கட்டத்தில் வந்து என்னுடைய ப்ரைஸ் நல்லாயிருக்கும், அதாவது இந்த மெட்டல் ப்ரைஸு மினரல் ப்ரைஸ் எல்லாமே வந்து ரேட்டு கம்மியாகும், இன்னொரு கட்டத்தில் வந்து இன்க்ரீஸ் ஆகும். அந்த மாதிரி நம்ம பார்ப்போம். ஏன்னா இது ரொம்ப ரொம்ப ஜியோகிராஃபிக்கலி கனெக்டட். சைனாவில் ஒன்று பண்ணுறாங்க, அமெரிக்காவில் ஒன்று பண்ணுறாங்க, யூரோப்பில் ஒன்று பண்ணுறாங்க அப்படின்னா அந்த டைமில் வந்து இதனுடைய மாற்றங்களை நீங்கள் பார்க்க முடியும். அதனால் அதையும் நீங்கள் கவனிக்க வேண்டியிருக்கு. அடுத்தது இப்போ இந்த பில்லு கொண்டு வந்திருக்காங்க, பில்லை பாஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற ஒரே காரணத்தினால இது அப்படியே கண்டினியூ ஆகணும்னு பார்த்தீங்கன்னா கண்டினியூ ஆகாது. ஆனால் இதோட இம்பாக்ட் அப்படிங்கிறது அடுத்த ஒரு 2-3 மாதத்துக்கு அப்படி இப்படி இருக்கும். பில் பாஸ் ஆகிடுச்சு, அதை பற்றி பேசுகிறாங்க அப்படிங்கிறதுனால இருக்கும். பட் என்னைக்கு இது வந்து முழுமையாக சட்டமாக்கப்படுதோ அன்னைக்கு இதனுடைய ரியல் பெனிஃபிட் அப்படிங்கிறது இந்த ஸ்டாக்ஸுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் அது வரைக்கும் மார்க்கெட் என்ன பண்ணும் அப்படின்னா நிச்சயமாக வந்து கொஞ்சம் ஏற்றி இறக்கி விளையாண்டுக்கிட்டு தான் இருக்கும், அதில் மாற்றுக்கிறது இல்லை. ஓகே, நம்ம ஷார்ட்டாக இதில் இன்வால்வ் ஆகிருக்கக்கூடிய சில கம்பெனிஸை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்க்குறது நேஷ்னல் அலுமினியம் கம்பெனி. இந்த கம்பெனி எடுத்துக்கிட்டிங்கன்னா இவங்க வந்து பாக்சைட் மைன் பண்ணுறாங்க. 6.825 மில்லியன் டன் பெர் ஆனம் இருக்குது. அதுக்கப்புறம் கோல் மைன் பார்த்தீங்கன்னா ஒரு 4 டன்னுக்கு மேலே பண்ணுறாங்க. கேப்டிவ் பவர் பிளான்ட் வச்சுருக்காங்க. ரிஃபைனிங் அண்ட் ஸ்மெல்ட்டிங்கை பொறுத்த வரைக்கும் அலுமினியம் ரிஃபைனரியில் 2.1 மில்லியன் டன் பெர் ஆனம் இருக்குது. அடுத்தது அலுமினியம் ஸ்மெல்டர் வந்து 0.46 மில்லியன் டன் பெர் ஆனம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நால்கோவுடைய ரீசெண்ட் ரிசல்ட் வந்து 5300 கோடி ரெவன்யூ, 2708 கோடி ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட், 51% ஆப்ரேட்டிங் மார்ஜின் இருக்கு, ரொம்ப நல்ல மார்ஜின். நெட் ப்ராஃபிட் வந்து 2003 கோடி. ஆக்சுவலாக போன வருஷத்தில் இதே குவார்ட்டர்ல இருந்து இப்போ வந்து கிட்டத்தட்ட டபுள் ஆயிருக்கு. 76,000 கோடிக்கு மேலே மார்க்கெட் கேப் இருக்கு. ஸ்டாக் டே பி ரேஷியோ 11 தான் இருக்கு. பாருங்க, கிட்டத்தட்ட 52 வார ஹையஸ்ட் பிரைஸில் ஸ்டாக் இருக்கு. அப்படி இருந்தாலும் பி ரேஷியோ கம்மியாக தான் இருக்கு. இண்டஸ்ட்ரி பி வந்து 19 இருக்கு. அப்போ இன்னும் வந்து பொட்டன்ஷியல் இருக்குது அப்படின்னு தான் எடுத்துக்கணும்னு நினைக்கிறேன். ROCE 39க்கு மேலேயும் ROE 29க்கு மேலேயும் இருக்குது. டெட் ஈக்விட்டி ரேஷியோ 0, வெறும் 59 கோடி தான் கடன் வச்சுருக்காங்க. எக்ஸலண்ட்டான ஃபண்டமெண்டல் இருக்கிற கம்பெனி தான், அதில் டவுட் இல்லை. ரிசர்வ்ஸ் 20,000 கோடிக்கு மேலே இருக்குது. அடுத்தது ஃபேஸ் வேல்யூ 5 ரூபாயா இருக்குது. ஸ்பிளிட் கொடுத்தாங்கன்னா மாறும். இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணும்போது 418 ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஹையஸ்ட் பிரைஸ் 445, லோவஸ்ட் பிரைஸ் 184. அடுத்து நம்ம பார்க்குறது NMDC, மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்டீல் கீழே இருக்கக்கூடிய ஒரு கம்பெனி. இந்த கம்பெனியுடைய மெயின் ஆப்ரேஷன் பார்த்தீங்கன்னா அயன் ஓர் மைன் பண்ணுறது. ஸோ 85% இவங்களுடைய பிஸ்னஸ் செக்மெண்ட் அயன் ஓர் தான் இருக்குது. அதுக்கப்புறம் தான் வந்து அதர் செக்மெண்ட்டை பார்த்தீங்கன்னா பவர் ஜென்ரேஷன், டைமண்ட் கேரட், இந்த மாதிரி இதெல்லாம் வருது. ஸோ ரிசல்ட் எப்படி இருக்குன்னா 6795 கோடி ரெவன்யூ, 2468 கோடி ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட், 36% ஆப்ரேட்டிங் மார்ஜின் இம்ப்ரூவ் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் நெட் ப்ராஃபிட் 1976 கோடி, 75,000 கோடிக்கு மேலே மார்க்கெட் கேப் இருக்கு. பி ரேஷியோ 10 இருக்கு. இண்டஸ்ட்ரி PE 16 இருக்கு. ROCE 27க்கு மேலேயும் ROE 23க்கு மேலேயும் இருக்கு. டெட் ஈக்விட்டி ரேஷியோ 0.19. டெட் வந்து 6,400 கோடிக்கு மேலே வச்சிருக்காங்க. ஃப்ரீ கேஷ் ஃப்ளோ 1826 கோடி இருக்கு. ரிசர்வ்ஸ் 33,000 கோடிக்கு மேலே வச்சுருக்காங்க. ஃபேஸ் வேல்யூ 1 ரூபா தான். அதிகபட்ச ப்ரைஸ் 52 வாரங்களில் 97 ரூபா வரைக்கும் போயிருக்கு. லோஸ்ட் ப்ரைஸ் 68 வரைக்கும் இறங்கியிருக்கு. இப்போது 85 ரூபா ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அடுத்து நம்ம பார்க்குறது கோல் இந்தியா. கோல் இந்தியா உங்களுக்கு சொல்லவே தேவையில்லை, இந்தியாவில் எந்த அளவுக்கு முக்கியமான ஒரு கோல் பிளேயர் அப்படிங்கிறது தெரியும். 295 ஒர்க்கிங் மைன்ஸ் இருக்கான் இந்த கோல் இந்தியா கம்பெனிக்கு. 121 அண்டர் கிரவுண்ட் மைன்ஸ் இருக்குதான். 163 ஓப்பன் காஸ்ட் மைன்ஸ் இருக்குதான். 11 மிக்ஸ்டு மைன்ஸ் வச்சுருக்காங்க. நிறைய நாடுகளில் இவங்க பண்ணுறாங்க. நார்த் ஈஸ்ட் கோல் ஃபீல்டு இருக்குது. அதுக்கப்புறமா இங்கே அசாம் அப்படின்னு இந்தியாவில் தாண்டி வெளிநாடுகள் நிறைய இடத்துல இந்த கம்பெனி வந்து கோல் மைனிங் பண்ணுறாங்க. கோல் இந்தியா ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 46,000 கோடிக்கு மேலே ரெவன்யூ பார்த்துருக்காங்க. 12,069 கோடி இவங்களுடைய ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட்டாக இருக்குது. 26% மார்ஜின். அண்ட் நெட் ப்ராஃபிட் வந்து 8,850 கோடியாக இருக்குது. நெட் ப்ராஃபிட் சீக்வென்ஷியலாக குறைஞ்சிருக்கு. லாஸ்ட் இயர் சேப்பிலேருந்து ஸ்லைட்டாக இம்ப்ரூவ் ஆயிருக்கு. அடுத்து இந்த கம்பெனியுடைய மார்க்கெட் கேப் பார்த்தீங்கன்னா 2,53,000 கோடி. ஸ்டாக் IPO 8 தான். இண்டஸ்ட்ரி PE 22 இருக்குது. பார்த்துக்கோங்க. ROCE வந்து 35க்கு மேலேயும் ROE 28க்கு மேலேயும் இருக்குது. டெட் ஈக்விட்டி ரேஷியோ 0.12 இருக்குது. டெட் 14,000 கோடிக்கு மேலே வச்சுருக்காங்க. ரிசர்வ்ஸ் 1,12,000 கோடிக்கு மேலே வச்சுருக்காங்க. ரெகுலராக டிவிடெண்ட் கொடுக்குற கம்பெனி. டிவிடெண்ட் ஈல்டு வந்து 5.19 இருக்குது. அடுத்தது ஃப்ரீ கேஷ் ஃப்ளோ 30,000 கோடிக்கு மேலே இருக்குது. ஸ்டாக் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா இப்போ 409 ரூபா ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. 52 ரூபா ஹையஸ்ட் ப்ரைஸுங்கிறது 491, லோஸ்ட் ப்ரைஸ் 369. அடுத்தது இந்தியா செகண்ட் லார்ஜஸ்ட் லிக்னைட் ப்ரொடியூசராக இருக்கக்கூடிய GMDC, குஜராத் மினரல் டெவலப்மெண்ட் கார்பரேஷன். ஸோ இவங்க வந்து கிரிட்டிக்கல் மினரலில் கான்சன்ட்ரேட் பண்ணுற கம்பெனி. பாக்சைட், ஃப்ளூரோஸ்பர், லிக்னைட், மேங்கனீஸ், சிலிக்கா, லைம்ஸ்டோன், அதுக்கப்புறம் வந்து பென்டோனைட், பால்க்ளே,
இந்த மாதிரி சொல்லிட்டே போகலாம். மேஜராக பார்த்தீங்கன்னா லிக்னைட் தான், கிட்டத்தட்ட 85% மேலே இவங்களுடைய பிஸ்னஸில் லிக்னைட் செக்மெண்ட் தான் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் தான் பாக்சைட், சிலிக்கா, மேங்கனீஸ் இதெல்லாம் வருது. ரீசெண்டாக ஜூனில் 907 கோடி ரெவன்யூ பார்த்துருக்காங்க. 191 கோடி உங்களுடைய ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட்டாக இருந்திருக்கு. 21% மார்ஜின். அண்ட் நெட் ப்ராஃபிட் எடுத்துக்கிட்டிங்கன்னா 163 கோடி. நெட் ப்ராஃபிட் வந்து ஸ்லைட்டாக குறைஞ்சிருக்கு. ஜிஎம்டிசி உடைய மார்க்கெட் கேப் 19,000 கோடிக்கு மேலே இருக்குது. ஸ்டாக்குடைய பி ரேஷியோ 33 இருக்குது. இண்டஸ்ட்ரி பி பார்த்தீங்கன்னா 16 தான். ROCE 10க்கு மேலேயும் ROE 8க்கு மேலேயும் இருக்குது. அண்ட் டெட் ஈக்விட்டி ரேஷியோ 0.04 இருக்குது. இப்போ இந்த ROE ROC ரெண்டுமே வந்து பிளே ஆவரேஜ் தான் இருக்குது. டெட்டு 317 கோடி வச்சிருக்காங்க. ரிசர்வ்ஸ் 7,000 கோடிக்கு மேலே வச்சிருக்காங்க. ஃப்ரீ கேஷ் ஃப்ளோ 280 கோடிக்கு மேலே நெகட்டிவ்ல இருக்குது. ஃபேஸ் வேல்யூ 2 ரூபாயா இருக்குது. 52 ஹையஸ்ட் ப்ரைஸ் 772, லோவஸ்ட் ப்ரைஸ் 400, இப்போ 600 ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா MOIL, மேங்கனீஸ் ஓர் இந்தியா லிமிடெட் அப்படிங்கிற கம்பெனி. இந்தியாவுக்கு தேவையான மேங்கனீஸ்லாம் கிட்டத்தட்ட 50% கொடுக்க ஒரு கம்பெனி இது. ஸோ இவங்களுடைய ப்ரொடக்ஷனில் ஃபெரோ மேங்கனீஸ் இருக்குது, மீடியம் கிரேட் ஓர் இருக்குது, சிலிக்கோ மேங்கனீஸ் இருக்குது, பிளாஸ்ட் ஃபர்னஸ் கிரேட் ஓர், ஹாட் மெட்டல், டயாக்சைடு கிரேட், ட்ரை பேட்டரி செல்ஸ்க்கெல்லாம் கொடுக்குறாங்களா, அந்த மாதிரி நிறைய போட்டிருக்காங்க. ஸோ கெமிக்கல் இண்டஸ்ட்ரிக்கு முக்கியமான ஒன்று இந்த ஃபெரோ மேங்கனீஸ், இந்த மேங்கனீஸ் எல்லாம். இந்த கம்பெனியுடைய ஜூன் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 371 கோடி ரெவன்யூ, ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் 136 கோடி, 37% ஆப்ரேட்டிங் மார்ஜின் இருக்குது. அடுத்தது நெட் ப்ராஃபிட் 88 கோடி. நெட் ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு, பட் சீக்வென்ஷியலாக குறைஞ்சிருக்கு. இந்த ஸ்டாக்குடைய மார்க்கெட்டுக்கு பார்த்தீங்கன்னா 5,600 கோடிக்கு மேலே இருக்குது. பி ரேஷியோ 18 அந்த ரேஞ்சில் இருக்குது. இண்டஸ்ட்ரி பிஇ 16 இருக்குது. ROCE 12க்கு மேலேயும் ROE 10க்கு மேலே இருக்குது. ரெண்டுமே ஆவரேஜ் கீழே தான் இருக்குது. டெட் ஈக்விட்டி ரேஷியோ 0 தான், கடன் இல்லாத கம்பெனி. ஃப்ரீ கேஷ் ஃப்ளோ 140 கோடி நெகட்டிவ்ல இருக்குது. ரிசர்வ்ஸ் 2,500 கோடி வச்சுக்கிறாங்க. அடுத்தது ஃபேஸ் வேல்யூ 10 ரூபாயா இருக்குது. ஸ்பிளிட் கொடுத்தாங்கன்னா இந்த ஸ்டாக்கு 10 பிரியும். ஹையஸ்ட் ப்ரைஸ் 52 வாரங்களில் 405, லோவஸ்ட் ப்ரைஸ் 242, இப்போது 280 ரூபா ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வேதாந்தாவும் மைனிங் ஆக்டிவிட்டியில் இருக்கிறாங்க. வேதாந்தா வந்து நிக்கல், குரோமியம் இதெல்லாம் கூட பண்ண ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் என்எல்சியும் வந்து பவர் ஜென்ரேஷன் கம்பெனியாக இருந்தாலும் லிக்னைட் மைனிங் எல்லாம் பண்ணக்கூடிய ஒரு கம்பெனி தான். ஹிந்துஸ்தான் காப்பர் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்களும் காப்பர் மைனிங்கில் ஒரு முக்கியமான கம்பெனியாக இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் அயனோர் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒடிஷா மினரல் டெவலப்மெண்ட் கம்பெனி அப்படின்னு ஒரு கம்பெனி இருக்குது. அந்த கம்பெனியும் அயனோரில் முக்கியமான ஒரு கம்பெனியாக இருக்கிறாங்க. இப்போ நம்ம சொல்லியிருக்க லிஸ்ட்டை தாண்டி இதெல்லாம் சில கம்பெனிஸ் நான் சொல்கிறேன். இந்த மசோதா சட்டமாக வரும்பொழுது இந்த கம்பெனிஸுக்கெல்லாம் அது நிச்சயமாக நல்ல பெனிஃபிட்டை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதனால் இந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு எதிர்பார்க்கலாம்னு நினைக்கிறேன். பட் ஃபண்டமெண்டல்ஸை வந்து முக்கியமாக பார்க்கணும். சில விஷயங்கள் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். நீங்களும் நல்லா ரிசர்ச் பண்ணி அனலைஸ் பண்ணி பாருங்கள். ஏன்னா இப்போ நான் சொல்லியிருக்கிறது எல்லாமே முழுக்க உங்களுக்கு எஜுகேஷனல் பர்பஸுக்காகவும் இன்ஃபர்மேட்டிவ் பர்பஸுக்காக மட்டும்தான். இதில் சஜஷனோ அட்வைஸோ கொடுக்கப்படலை, கொடுக்கவும் கூடாது, கொடுக்கவும் முடியாது. ஓகே, நீங்கள் உங்களுக்கு நல்லா தெரிஞ்ச ஒரு செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசரை கன்சல்ட் பண்ணிக்கிட்டு நீங்களும் நல்லா ஓன் ரிசர்ச் பண்ணிட்டு அதுக்கப்புறமா இன்வெஸ்ட்மெண்ட் டிசிஷன் எடுங்க. ஓகேவா? இதே மாதிரி அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணுவோம். அது வரைக்கும் உங்களை நீங்கள் பத்திரமா பார்த்துங்க. தேங்க்யூ ஸோ மச்.